என்ன தமிழ்? ரொம்ப இருட்டு பழகிடுச்சுன்னா நமக்கு கண்ணு தெரியலன்னு மனசு நினச்சிக்கும். அந்த நிலைமையில தான் நானும் இருக்கேன். ஆனால் இல்லடா, உனக்கு நல்லா கண்ணு தெரியும், அங்கே வெளிச்சம் இருக்கு பாருன்னு சொன்னது நீ தான். என்னம்மா நீ என்ன நம்புற? உங்களை நான் நம்ப மாட்டேன்னு எப்படிங்க நினைச்சீங்க? நீ என்ன நம்புறவளோ கூட என்னால் என்ன நம்ப முடியல. ஒரு வேளை மற்றவங்க முன்னாடி என்ன நீ விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த மாதிரி சொன்னியா? அப்படி இருந்தால் சொல்லிவிடு, நான் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அங்க நான் என்ன பேசினேனோ அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. உங்க மேல ஒரு துளி கூட எனக்கு சந்தேகம் இல்லை. இப்படி ஒரு காரியத்தை என்னைக்குமே நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரஸ். அம்மா அப்பா கூட பேசாமல் அமைதியாக தான் இருந்தாங்க. அவங்க கூட என்ன சந்தேகப்பட்டிருப்பான் தான் எனக்கு தோணுது. ஆனால் உனக்கு என் மேலே துளி கூட டவுட் வரலையா? நமக்கு கல்யாணமான இத்தனை மாசத்துல நீங்களும் நானும் விலகிதான் இருக்கோம். 2 பேருமே ஒன்னாதானே இங்க படுத்து தூங்குறோம். ஆனா ஏன் விருப்பம் இல்லாம உங்க கையோ காலோ தெரியாம கூட என் மேல பட்டதில்ல. உரிமை இருக்கிற இடத்துலயே விலகி இருக்க நீங்க இன்னொரு பொண்ண கண்டிப்பா கட்டாயப்படுத்திருக்க மாட்டீங்க. நிறைய பேர் செஞ்ச தப்பையே ஏத்துக்க மறுப்பாங்க. ஆனா நீங்க ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டான்னு நம்பினீங்க. அது உங்க நல்ல மனசு. அப்படிப்பட்ட உங்களை நான் எப்படிங்க சந்தேகப்படுவேன்? ஒரு செகண்ட் கூட என் மேலே டவுட் வரல. உங்களை பத்தி நீங்களே தப்பா சொன்னா கூட அதை நான் நம்ப மாட்டேன். அதுல என்ன காரணம் இருக்குன்னு தான் தேடி போவேன். அப்படி நான் தேடி போய் பார்த்தப்பதான் எனக்கு சில விஷயம் புரிஞ்சுது. ஆனால் அந்த விஷயத்தை நீ கேள்விப்பட்ட உடனே என் மேலே அவ்வளோ கோவப்பட்டியே சரஸ். ஆமா, கோவம் வந்தது உண்மைதான். ஆனா நீங்க தப்பு பண்ணிருப்பீங்கன்னு கோவம் வரல. நான் சொன்னதுக்கு அப்புறமும் அவகிட்ட திரும்ப போய் பேசினதுதான் எனக்கு கோவம். அதை என்கிட்ட இருந்து சொல்லாம மறைச்சதுதான் எனக்கு கோவம். மத்தபடி நீங்க இந்த தப்பு பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகமே இல்ல. என் தமிழை பத்தி எனக்கு தெரியுங்க. அதனாலதான் முதல் வேலையா காலையிலேயே நேரா அவளை போய் பார்த்தேன். அவ பேச்சிலையும் செய்கையிலையும் அவ மேலதான் தப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. உன்ன மாதிரி கண்மூடித்தனமா என்னால் என்னையே நம்ப முடியல சரஸ். அன்னைக்கு நான் குடிச்சிட்டு போயிருந்தேன். ஒருவேளை போதையில் சுயநினைவு இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? தமிழ், பொதுவா குடிச்சவங்க போதையெல்லாம் அவங்களே அறியாம சில தப்பு பண்ணலாம். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குடிச்சா ஒருத்தங்களோட உண்மையான குணம் அதிகமா தெரியும்னு சொல்லுவாங்க. உங்க குணம் அடுத்தவங்களுக்கு உதவுறது மட்டும்தான். அதனாலதான் அந்த பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சப்ப அந்த நிலைமையிலயும் நீங்க அங்க போயிருக்கீங்க. அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கிறது இல்ல உங்க குணம். அன்னைக்கு என்கிட்ட சண்டை போடும்போது கூட விருப்பம் இல்லாம இருந்தா கட்டின பொண்டாட்டியா இருந்தா கூட தொடமாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. அப்படிப்பட்ட நீங்களா இன்னொரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணிருப்பீங்க? ஒரு நாளும் அப்படி பண்றவர் இல்ல நீங்க. என்ன நீ அவ்வளோ நம்புறியா மயிலு? கோவில்ல கடவுள்னு எல்லாரும் நம்பி கும்பிடுற சாமி சிலை திருட்டு போச்சுன்னா சிலைய திருடிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. யாரும் கடவுளை திருடினதா சொல்ல மாட்டாங்க. கடவுளை யாராலையும் திருடவும் முடியாது. உங்க மனசு கடவுள் மாதிரிங்க. அவ்வளோ சுத்தமானது. அதுல தப்பு கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க உங்க பேரை கெடுக்க முயற்சி பண்றாங்க. கண்டிப்பா அவங்கள நான் ஜெயிக்க விட மாட்டேன். சரஸ், நீ இல்லைன்னா என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியல. ஊரே என்ன சந்தேகப்படுறப்போ எனக்கு பக்கபலமா என்னை நம்பி என் கூடவே நின்றுட்டு இருந்த. இந்த உண்மை உனக்கு தெரிய வரப்போ நீ எப்படிலாம் என்னை திட்டுவ, எப்படி என்கிட்ட கோச்சிட்டு இந்த வீட்டு விட்டு வெளியே போகணும்னா நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சி போடுற வகையில் நீ என் கூடவே எனக்கு துணையாவே நிற்கிற பத்தியா? எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் சரஸ். என்னங்க நீங்க? நாம சண்டை போட்டுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். என் மேல இப்படி ஒரு பழி வந்தா நீங்க நம்புவீங்களா? என் உயிரை போனால் நான் நம்ப மாட்டேன். அப்ப நான் மட்டும் எப்படிங்க உங்களை சந்தேகப்பட முடியும்? முதல்ல இந்த பழியை நாம சரி பண்ணணும். உனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை கூட இப்போ வரைக்கும் எனக்கு என் மேலேயே இல்லை. ஒருவேளை அந்த தப்பை நான் தான் செஞ்சிருப்பேனோன்னு என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏங்க, முதல்ல உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க நம்பணும். இல்லனா எப்படி சுத்தி இருக்கிறவங்க நம்புவாங்க? இருந்தாலும் மது இதை திட்டம் தான் போட்டு பண்ணியிருப்பாளோன்னு என்னால் ஒத்துக்க முடியல. ஒருவேளை நிஜமாவே அவள் லைஃபை கெடுத்திருந்தேன்னா அந்த கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு சீக்கிரமே பதில் தெரிஞ்சிடும். முதல்ல நீங்க நம்பணும். என் கூட வாங்க, ஒரு இடத்துக்கு போலாம். எங்க? சொல்றேன் வாங்க.
நீ நம்புறேன்னு சொன்னது எப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை வரல. ஆனா எனக்கு நம்பிக்கை வர வைக்கணுன்றதுக்காக இப்போ கோவிலுக்கே கூட்டு வந்திருக்கியே. நம்மளை பத்தி நமக்கு கூட சரியா தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம யாரு என்ன செய்யறோங்கிறத எல்லா நேரமும் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சாமி தானே. நாம முதல்ல சந்திச்சுக்கிட்டதும் இந்த கோவில்ல தான், இந்த சாமி முன்னாடி தான். நம்மள சேர்த்து வச்சதும் இதே சாமி தானே. உண்மைதான். நான் தப்பு தான் செஞ்சேனான்றது அந்த சாமிக்கு தான் தெரியும். கண்டிப்பா அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சே தீரும். திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க தமிழ். நீங்க எந்த தப்புமே பண்ணல. சுயநினைவே இல்லாம இருந்தா கூட ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்துற புத்தி உங்களுக்கு இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்து தினமும் ஒரே ரூம்ல ஒன்னா தூங்கிட்டு இருக்கோம் தமிழ். என்கிட்ட விளையாட்டா நடந்திருக்கீங்களே தவிர எனக்கு தான் உரிமை இருக்கேன்னு என்னைக்குமே நான் போட்ட கோட்டு நீங்க தாண்டினதே இல்ல. உங்களை காயப்படுத்திட்டு உதறி தள்ளிட்டு போனவ அந்த மது. ஆனா அவளுக்கு ஒரு ஆபத்துன்றப்போ எதையுமே யோசிக்காம ஓடி போய் உதவி பண்ணீங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க அவளுக்கு கெட்டது நினைப்பீங்க? நான் சாதாரணமா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஆனா அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன். அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இல்லைன்னா எதுக்கு தேவையில்லாம மது போய் சொல்ல போறா? அவ போய் தான் சொல்றா. அவ வீட்டுக்கு போனதை என்கிட்ட சொல்ல வேணான்னு உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னால அப்பவே எனக்கு சந்தேகமாச்சு இவ ஏதோ சரியில்லைன்னு. இப்பவும் ஒரு திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் போய் கேட்டப்ப இது பிரச்சனையா மாத்த மாட்டேன்னு சொன்னவ கொஞ்ச நேரத்துலயே அப்பா அம்மாவோட வீட்டுல வந்து நிக்கிறா. கேட்டா அவங்க தான் கட்டாயப்படுத்தினாங்கன்னு சாக்கு சொல்றா. ஒருவேளை இது எல்லாமே உண்மையா இருந்தா, பொதுவாகவே இப்படி ஒரு தப்பு நடந்தா எந்த பையனா இருந்தாலும் தப்பிச்சோட தான் பார்ப்பான். பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா நிற்கும். நான் தெரியாம செஞ்ச தப்பால அதுவும் ஆயுசுக்கும் கஷ்டப்படணுமா? அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? அவளுக்கு உங்களை தாலி கட்ட சொல்றாங்க. அதை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ சொல்ற மாதிரி இது பொய்யா கூட இருக்கலாம், இல்லை நிஜமாவே அந்த தப்பு நடந்து அவ கருவையும் கலைச்சிருந்துருக்கலாம். ஆனா அது ரெண்டுத்துலயுமே எது உண்மைன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது சீக்கிரமே தெரியுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை நம்பணும். உங்க மேல தப்பு இல்லைன்னு இந்த சாமி சொன்னா நம்புவீங்கல்ல? எப்படி? வாங்க. எந்த தப்பும் பண்ணலன்னு கண்டிப்பா நாளைக்குள்ள நான் எல்லாருக்கும் நிரூபிச்சிருவேன். ஆனா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு வெள்ளைப்பூ ஒரு பேப்பர்லயோ சிகப்பு பூ ஒரு பேப்பர்லயோ மடிச்சு சாமி முன்னாடி போட்டு எடுப்போம். ஆமாங்க, சாமி நம்ம கிட்ட பேசுறதா இதை நம்ம எடுத்துப்போம். சிகப்பு பூ வந்தா மது சொல்றது உண்மை, வெள்ளைப்பூ வந்தா நான் சொல்றதுதான் உண்மை. நீங்க எந்த தப்புமே பண்ணலன்னு அர்த்தம். அப்பவாவது உங்களுக்கு நம்பிக்கை வரும்ல? நீ சொல்ற மாதிரி இந்த சாமி சன்னதிலாம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சது. இப்போ இதுக்கான பதிலும் இந்த சாமியே சொல்லட்டும். அக்கா, என்னம்மா? சாமி முன்னாடி சீட்டு போட்டு பாக்குறோம். குழந்தை ஒன்னு எடுத்து கொடுக்க சொல்றீங்களா? சரிம்மா. பாப்பா, அதுல இருந்து ஒன்னு எடுத்து தரீங்களா? எடுங்க. சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு எடுத்து தர. உங்க நல்ல மனசுக்கு நல்லதா தான் வரும். தைரியமா பிரிங்க. நீங்க நினைச்ச மாதிரியே வந்துருச்சுலம்மா. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா, நாங்க வரோம். வாங்க குட்டி, நம்ம கோயில் சுத்தலாம்.
இப்போவாவது நம்புறீங்களா? தப்பு என் மேல இருக்கான்னு தெரியல, ஆனா இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையே போதுங்க. இன்னும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, என்ன நீ சமாதானப்படுத்திடலாம், ஆனா மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதுவும் நடக்குங்க. நான் எப்பாடுபட்டாவது உங்க மேல தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைப்பேன். அவ போய் சொல்றான்னு எல்லாருக்கும் தெரிய வரும். முடியுமா? முடியுங்க. பொய்ங்கிறது தீக்குச்சியில இருக்கிற நெருப்பு மாதிரி, சின்ன காத்துலயே அணைஞ்சிரும். ஆனா உண்மைங்கிறது ஆகாயத்துல இருக்கிற சூரியன் மாதிரி, என்னைக்குமே அணையாது. உண்மைக்கு பலம் அதிகங்க. நம்ம கிட்ட உண்மை இருக்கு, கண்டிப்பா நம்ம தோத்து போக மாட்டோம். நம்மள சேர்த்து வச்ச இந்த சாமி எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். சார், புது யூனிட்டுக்கு தேவையான மெட்டீரியல் லிஸ்ட் இருக்கு, ஃபைனல் பண்ணணும். நான் அப்புறம் பார்க்குறேன் அர்ஜுன், வச்சுட்டு சார், இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை போட்டே ஆகணும் சார். அர்ஜுன் நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொன்னேன், வச்சுட்டு போங்க. சார், ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்க. கார்த்தி, ஆஃபீஸில் எப்பவுமே சாருன்னு தானே கூப்பிடுவான், இப்போ என்ன பேர் சொல்லி கூப்பிட்றானேன்னு பார்க்குறியா? ஒர்க்கர்ஸ் யாரும் சுற்றி இல்லை, நாம் இங்கே தனியாக தான் இருக்கோம். ஒரு எம்ப்ளாயியாக நான் என்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம், ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக உன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்க தோணுது. என்ன மச்சி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்க? உட்கார். வீட்டில் ஒரு ப்ராப்ளம்டா. என்ன ஆச்சு? அது ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேணாம். அப்படியெல்லாம் இல்லை, பர்சனல் தான். பட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லை. எனக்கும் இதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணுது. நீ இவ்வளோ மூட் அவுட் ஆக மாட்டியே, என்னாச்சு கார்த்தி? உங்ககிட்ட என் மாமா பொண்ணு மது பற்றி சொல்லியிருக்கல? ஆமாம், தமிழ் சாரை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்களே. ஆமாம், அவள் தான். கொஞ்ச நாளாக எங்கள் ஃபேமிலிக்கும் அவளுக்கும் டச் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவளால் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அப்படி என்ன ஆச்சு? ஒரு இஷ்யூவில் அண்ணா அவளுக்கு ஹெல்ப் பண்ண அவள் வீட்டுக்கு போயிருக்காரு. ஜூஸ் நினச்சி லிக்கரை குடிச்சிருந்தாரு. அப்போ அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தான் சொல்கிறா. அதனால கன்சீவ் ஆகி அதை அபார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. என்ன மச்சான் சொல்ற? நம்ம தமிழ் சார் அப்படி? என்னால் நம்பவே முடியல. டேய் இல்லடா, அவர் அப்படி பண்ணுறவர் இல்லடா. அந்த பொண்ணு தான் போய் சொல்கிறா. ஓ, அதை ப்ரூவ் பண்ணுறேன்னு எங்கள் அண்ணியும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாளைக்குள்ளே ப்ரூவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியல. அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ எப்படி எடுத்துக்கிறாங்க? எல்லாருக்குமே ஷாக்கிங்காகவும் வருத்தமாகவும் தான் இருக்குது. அம்மாவும் அப்பாவும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டாங்க. வீட்டில் வசு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தோடனே வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேச முடியல. தமிழ் சார் இதை பற்றி என்ன சொல்கிறாரு? அன்னைக்கு ஜூஸ் நினச்சி தெரியாமல் நமச்சி மிக்ஸ் பண்ணி வச்ச சரக்கு குடிச்சிட்டு இருக்காரு. அதனால என்ன நடந்துச்சுன்னு அவருக்கே ஞாபகம் இல்லையா. தப்பு நடந்திருக்குன்னு தான் அவரும் நினைக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அவர் அப்படி பண்ணுறவர் இல்லை. எப்படி நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புற? எங்க அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறவரே கிடையாது அவர். சொல்கிறனேன்னு தப்பாக நினச்சிக்காது. நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க கூட திடீர்னு ஒரு நாள் இவங்களா இப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மாறிடுறாங்க. ஒரு மனுஷன் கான்ஷியஸாக இருக்கும்போதே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும்போது, அன்னைக்கு அவர் குடிச்சிருந்தாருன்னு வேற சொல்ற. தப்பே நடந்திருக்காதுன்னு நீ எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ற? நம்ம கூட படிச்ச அத்தனை பேரும் இன்னைக்கு போய் பார்த்தோன்னா வேற ஒரு ஆளா தான் இருப்பாங்க. இவனா இப்படி மாறிட்டானான்னு நமக்கே தோணும்டா. நாம நினைக்கிற மாதிரிலாம் எல்லாரும் இருக்க மாட்டாங்க கார்த்தி. ஒருவேளை அந்த பொண்ணு சொல்றது கூட உண்மையா இருக்கலாம்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. அந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, அவரோட கான்டாக்ட் டிபியில் இருக்கு. இவங்க தான், இவங்களே தான். அன்னைக்கு இவங்கள தான் நான் தமிழ் சார் கூட பார்த்தேன். இந்த பொண்ணு, தமிழ் சார், நமச்சி சார் 3 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு அழுதுட்டே இருந்த மாதிரி இருந்தது. நான் சார்கிட்ட பேசலான்னு போனப்போ நமச்சி சார் வந்து என்கிட்ட அவாய்ட் பண்ற மாதிரி பேசி கிளம்ப சொல்லிட்டாரு.
இதுவும் தப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணியிருக்கணும்? எனக்கு என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு தான் தோணுது. சில நேரங்கள்ல ரொம்ப நல்லவங்க கூட சாட்சி இல்லாத இடத்துல கெட்டவங்களா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் சார் கெட்டவன்னு சொல்ல வரல, ஆனா சில நேரத்துல மனுஷங்க வீக்னஸ் ஆயிடுவாங்கல்ல. அவருக்குள்ளேயும் வீக்னஸ் இருக்கும்ல. அவரும் ஒரு நார்மலான மனுஷன் தான். அன்னைக்கு குடிச்சதெல்லாம் அந்த வீக்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், தப்பு நடந்திருக்கலாம். அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா? நாம தான் புராணத்துல படிச்சிருக்கோம்ல, எல்லா ஆசையும் விட்ட முனிவர்களே சில பொண்ணுங்களை பார்த்து மயங்கியிருக்காங்க, தப்பெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களே மாறும்போது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல யாரோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்க தானே பார்ப்பாங்க. தமிழ் சாரும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்லிப்பா இருக்கலாம்ல. பேசி முடிச்சிட்டியா இல்லை வேற ஏதாவது இருக்கா? நீ இன்னும் எவ்வளோ பேசினாலும் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் சரி, எங்க அண்ணன் தப்பு பண்ணியிருப்பாரு நம்பவே மாட்டேன். நீ சொன்னல காலேஜில் நம்ம கூட படிச்ச பசங்க இப்போ ரொம்ப மாறி போயிருப்பாங்க. ஆமா, இருக்கலாம். ஆனா நான் பிறந்ததுலேருந்தே எங்க அண்ணனை பார்த்துட்டு இருக்கேன். அவர் இன்னிக்கும் அப்படியே தான் இருக்காரு. அவர் கேரக்டரும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. மனுஷனா பிறந்தா ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு ஒரு வீக்னஸ் கூட கிடையாது. கனவுல கூட இப்படி ஒரு தப்பு அவர் பண்ணிருக்கவே மாட்டார். அது ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி சீப்பா நடக்கிற மென்டாலிட்டி எல்லாம் என்னைக்குமே எங்க அண்ணனுக்கு வராது. இங்க பாரு அர்ஜுன், எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கு. கம்பெனில சில முடிவுகள் எடுக்கிறப்போ எனக்கு பிடிக்காததை அவர் செஞ்சிருக்காரு. எங்களுக்குள்ள சில ஈகோ கிளாஷ் கூட வந்திருக்கு. பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் கேரக்டர்னு வந்தா என்னை விட அவர் உயர்ந்தவர். ஹீ இஸ் த ஜெம் ஆஃப் அ பர்சன். எங்க அம்மா எங்களை அப்படிதான் வளர்த்துருக்காங்க. கம்பெனியில் ஒரு எம்ப்ளாய்க்கு ப்ராப்ளம்னு வந்தாலே அது தன்னோட பிரச்சனையை நினைச்சு சரி பண்ண பார்ப்பாரு. அவரை இன்னொருத்தவங்க லைஃபை கெடுக்க பார்ப்பாரு? ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னதான் தெரியாம போதையில இருந்தாலும் எங்க அண்ணன் கேரக்டர் என்னைக்குமே மாறாது. நான் அவரை முழுசா நம்புறேன். எங்க வீட்டில் இருக்கிற எல்லார் மனசுலயும் இதுதான் ஓடிட்டு இருக்கும். எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி கிடையாது அர்ஜுன். அதனால அவர் பத்தின ஒப்பீனியனை நீ சேஞ்ச் பண்ணிக்கோ. கார்த்தி அண்ணா அண்ணா வாங்க உட்காருங்கண்ணா. என்னாச்சுண்ணே? கார்த்தி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கே மேல் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. சரஸ்வதி என்ன நம்புறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தாண்டா இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்னை தப்பா நினைச்சிருப்பாங்க தானே நினைச்சேன். ஆனா இப்பதாண்டா எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு எவ்வளவு மரியாதை வச்சிருக்கன்னு. கார்த்தி உண்மையா சொல்லு கார்த்தி, உனக்கு எவ்வளவு சந்தேகமே வரலையா? நான் எப்படி உங்களுக்கு சந்தேகப்படுவேன்? எனக்கு தெரியாத உங்களை பத்தி. ரொம்ப தேங்க்ஸ்டா கார்த்தி. நம்ம வீட்டில் இருக்கவங்களும் என்னை தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு நீ சொன்ன பத்தியா? அது கேட்கும் போது கஷ்டமா இருந்த என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குடா. நீங்க என்ன இப்படி ஃபீல் பண்றீங்க? வீட்டில் உள்ள யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு அண்ணி சொன்ன மாதிரி உங்க மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். பாத்தியா அர்ஜுன், எங்க நான் தப்பு பண்ணிருப்பேனோன்னு நினைச்சு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரையா வீக்னஸ்ல தப்பு பண்ணிருப்பாருன்னு சொல்ற? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல சார். குடிச்சிருந்தாருன்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு அவங்க பேசிட்டு இருந்ததை பார்த்தேன், அதான் அப்படி நினைச்சிட்டேன். சாரி சார். நீங்க அவரை அவ்வளோ நம்புறீங்க, அதுல இருந்தே தெரியுது நான் தான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு. சாரி சார். பரவாயில்ல அர்ஜுன், என் தம்பி என்ன தப்பா நினைக்கல. அது போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. அண்ணே என்னென்ன திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? விடுங்கண்ணே. சாரி சார், என்னோட லிமிட்டை தாண்டி நான் பேசிட்டேன். ஹே இட்ஸ் ஓகே மேம். நீ போய் வேலையை பாரு. ஓகே ஓகே சார்.